ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், 8க்கு 16 குட்டி கூடைக்கு குச்சி சொருகலாம் வாங்க. பாருங்கள், ஈக்கங்குச்சி எப்படி சொருகிறது அப்படின்னு. குட்டி கூடைக்கு இந்த பதிவு பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். இது தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க பாருங்கள். இது அடிபாகம் 8 போட்டிருக்கேன், 16 ஒயர் வெட்டியிருக்கேன். 6 அடியில் 16 ஒயர்கள், 8 அடிபாகம், 8க்கு 16. இது ஹைட் வந்து கிராஸில் எழுப்ப போகிறேன். இது குட்டி கூடை. இதுக்கு எப்படி குச்சி ஈக்கங்குச்சி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு அடிபாகம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நாம் நடுவில் இருக்கிற ஹோலில் விட்டு இந்த மாதிரி நீட்டாக தடிமனான குச்சாக விட்டு நாம் எடுக்கணும். இப்படி குச்சி வச்சு சொருகிட்டு அதுக்கப்புறம் குமிழ் அடித்தோம்னா கூட நீட்டாக ரொம்ப நாளைக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி தான் குச்சி சொருகணும். மேலாப்பில் சொருகக்கூடாது. உள்ளே பாருங்கள், இந்த நீட்டாக உள்ள குச்சி தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு சொருகணும். இந்த மாதிரி குச்சி சொருகி குமிழ் வைக்கும்போது கூட ரொம்ப நாளைக்கு நீடித்து வளைக்கும். கூட அழுக்கானாலும் நம்ம சோப் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் பார்க்குறக்கு என்னோடய 500க்கு மேலே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். எப்படின்ட்டு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பீட்ஸ் ஆஃபர் போட்டிருக்கேன், அது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 16 குச்சியுமே நல்லா நீட்டாக கெட்டியான குச்சாக எடுத்து நல்லா தின்னாக இருக்கிறதா பார்த்து உள்ளே விட்டு நெட்டுக்க 8 நாட்டுக்கு வர மாதிரி எடுத்துகிட்டு நீட்டாக சொருகி விட்டுக்குங்க. சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி தான் நான் குச்சி சொருகுவேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா அந்த மேலாப்பில் வரதில் குச்சி சொருகுவாங்க, அது அப்படியே தெரியும். குச்சி சொருகிறது இந்த மாதிரி தான் இருக்கணும், பார்த்துக்குங்க. இது பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தான் எப்படி சொருகிறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நீட்டாக 16 பூக்குமே நம்ம சொருகிட்டோம். நாங்கள் பூவும் போவோம் நாட்டும் போவோம், ரெண்டும் ஒன்று தான். 16க்கு சொருகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் சொருகி எடுக்கணும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். 16 பூ வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி 8 நாட்டு வச்சுருக்கேன். 6 அடியில் வெட்டியிருக்கேன் ஒயரு. இவங்கெல்லாம் பலகரைன்னு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு. ஃப்ரீயாக தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அதனால் நான் போடும்போது அவங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும், எனக்கும் கூட